ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எம்எல்சி நாக் அவுட் மேட்சஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து இன்னைக்கு எலிமினேட்டரில் சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மேட்ச் நடந்தது. அதில் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எம்ஐ எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, இதுக்கு முக்கியமான ரீசன் யார், ஸோ பவுலர்ஸில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க மற்றும் பேட்டர்ஸ்லேயும் நம்ம இதில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்க, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 6 ஓவரில் 40 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 14 ஓவரில் வந்து 120 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 123 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முக்கிய ரீசன் ரஷீத் கான் மற்றும் மாங்க் பட்டேல் தான் சொல்லுவோம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ பேட்டிங்கில் வந்து மும்பை பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் பவுலிங்கில் முக்கியமான ரீசனாக இது விக்கெட்ஸ் எடுத்து டெத் ஓவர்ஸ்லாம் எக்கனாமிக் கம்மியாக கொடுத்து இவ்வளோ டிஃபைன் பண்ணதுக்கு முக்கிய ரீசன் யாருன்னு நீங்கள் பார்த்து ஸ்டாயினஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் போட்ட ஸ்பெல் மட்டும் வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 4 ஓவர் போட்டு 18 ரன் தான் கொடுத்துருந்தாரு, 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அவர் மட்டும் செம்மையாக ஸ்பெல் போடலன்னா கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும். ஏன்னா முக்கியமான விக்கெட்ஸ் அவர் எடுத்திருந்தார். அதுவும் இல்லாமல் ஜிம் உள்ள கவரும் ஓப்பனிங் விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ 2 பேரும் பயங்கரமாக கலக்கி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அருண் அவி எண்ட் ஓவர்ஸ்லேயும் அவரும் விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ இவங்க தான் பவுலர்ஸில் விக்கெட் எடுத்த பவுலர்ஸ். மற்றவங்களும் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸில் விக்கெட் எடுத்து இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து எவ்வளோ வந்து நம்ம அடித்து முடிச்சிட்டோமா, சேஸ் பண்ணோமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா சேசிங் ஆரம்பிச்சது. ஃபேப் டுப்ளஸையும் டெவான் கான்வேயும் 101 ரன் பார்ட்னர்ஷிப் பொழந்திருந்தாங்க. இதில் ஃபேப் மட்டும் 72 ரன் அடித்து அதுக்கப்புறம் அவுட் ஆகியிருந்தார். ஸோ ஃபேப் வந்து நீட்டாக கேமை வந்து கொடுத்துட்டாரு பிளேயர்ஸ்க்கு, மற்ற பிளேயர்ஸ்க்கு. ஏன்னா 72 ரன் ஃபாஸ்ட் நாக்காக குயிக் நாக்காக அடித்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மிச்சம் வந்த பேட்டர்ஸ் வந்து டெவான் கான்வே மற்றும் அருண் ஹாரி 2 பேர் சேர்ந்து முடிச்சு வச்சுட்டாங்க கேம் அப்படின்னு தான் சொல்லலாம். அருண் ஹாரி செம்மையான நாக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா 40 ரன் வந்து 20 பாலில் அடிச்சிருந்தாரு. ஸோ 2 பேரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன் இந்த மேட்சஸில். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மேட்சும் நம்ம ஜெயிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து குவாலிஃபயர் 2க்கு நம்ம போக போகிறோம் கைஸ். குவாலிஃபயர் 2ல் போயிட்டு நம்ம வந்து அட்டகாசம் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இந்த மேட்ச் வந்து 1 விக்கெட் தான் லூஸ் பண்ணி ஜெயிச்சிருந்தோம் கைஸ். ஸோ 9 விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம் இந்த மேட்ச் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ செம்மையான விக்ட்ரின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மும்பையை வந்து திருப்பி நாக் அவுட் பண்ணி வெளியே அமிச்சிட்டோம், அது மாதிரி தான் சொல்லலாம். ஸோ இனிமேல் வர 2 மேட்ச்லையும் ஜெயிச்சுட்டு கப் அடித்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க டிஎஸ்கே கப் அடிக்கிறதுக்கு, மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ மிச்ச வீடியோவில் தான். பை கைஸ்.